உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 புதன்கிழமை மாசி மாதம் 21ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, நல்ல நேரம் எது, யமகண்டம் எப்போ, குறிப்பாக முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல காலை 7:19 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சஷ்டி திதி மாலை 5:47 வரைக்கும், அதற்கப்புறமேல் சப்தமி திதி வந்துடுது. சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை 7:19 வரைக்கும், அதற்கப்புறமேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 7:19 வரைக்கும். அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான். இன்று கார்த்திகை விரதம். இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும், முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள்ல பிரார்த்தனை செய்வதும், அவரை மயிலுடன் இணைந்து 3 முறை வேகமாக வலம் வருவதும், கந்த சஷ்டி கவசம், ஆதிசங்கரர் பாடின சுப்பிரமணிய புஜங்கம், முருகன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், மந்திரங்கள் எதை வேணாலும் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறமா இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்துக்கு கொடுத்துரும். இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பண ஆதாயம், அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அதை சொல்லத்தான் நீ வந்தியாப்பா. ஆமா, அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் சந்தோஷம் தரும், பண வரவு மகிழ்ச்சி தரும், கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க, இஎம்ஐ தெளிவாக கிளியர் ஆகும், வட்டி வரி வாய்தா கடன் உபாதைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய தருணம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை மாலை பொழுதுல 2 சந்தோஷமான செய்தி. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா, அதுவும் மோத்தி லட்டு தின்ன ஆசையா, இந்த ஸ்பெஷல் லட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை, மோத்தி லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஸ்வீட்டை எடு கொண்டாடுன்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போற தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள், பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இன்னைக்கு நாள் போகுதுல இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல், மன உளைச்சல், மன போராட்டம். சார் முடிவெடுக்க முடியல சார், போலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, குத்திடலாமா கிண்டிடலாமா, திட்டிடலாமா, கோபப்பட்டுடலாம். கோபத்தை வெளில காட்டாதீங்க. மிதுனராசி நேயர்களே, நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே நமக்கு நடிக்க தெரியல. கொஞ்சம் நடிகன் என்று மாறியாச்சு, நடிக்க கற்றுக்கணும். பவுடர் பூசி பூசி கூச்சம் போகணும். கொஞ்சம் லேசாக சில உண்மைகளெல்லாம் மறைக்க தெரியணும். நம்ம டக்குன்னு கோவப்பட்டுட்டோம்னா கொஞ்சம் ஆள் உஷாராயிருவாங்க. கோவத்தை மறைச்சு மேட்ரு என்னவோ அதை வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் கோவத்தை மறைக்க கற்றுக்கங்க. உங்களுடைய குணத்தை எப்பவும் மேம்படுத்திக்கங்க. ஆத்திரம், கோபம், சத்ருங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு நாளில் செயல்பட்டா மிதுனராசி நேயர்களுக்கு நன்மை தரும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு. யாரோ ஆட்டி விட்டாங்க, ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு, ஒரு நிலையானதுக்கு வரமாட்டேங்குது சார், முடிவு கான்கிரீட்டாக எடுக்க முடியலங்கிற தருணம் மிதுனராசி நேயர்களுக்கு இருக்கும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம். அதாங்க,
டெரருன்னு உங்களை பார்த்தா ரொம்ப டெரரா இருக்கு, உங்க முகம் ரொம்ப கம்பீரமா இருக்கு. எதிரிகள் சரணடைவதை கண்கூடா பார்க்கலாம். வாத விவாதங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். பஞ்சாயத்து தலைவர் தான் அணுங்கோ. உங்க சொல்லுக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது, என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்கறது, வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை. ஸ்டேஷ்னரி, ப்ரொவிஷனரிலாம் உங்களுடைய அனுமதியின் பின் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம்னு சொல்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் கடகராசி நேயர்களுக்கு. உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒன்னே ஒன்று, இந்த நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என்னால் மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸோ, ஜோசியத்தில் பாவத்துக்கு விமோச்சனம் உண்டு. அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ ஜோதிடத்தில் விமோச்சனமும் கிடையாது, விடையும் கிடையாது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை, இந்த ரீஒர்க்குனாலே ஒரு எரிச்சல் வரும். ஐயோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுனது அதுவா, இந்த அந்த விஷயமா, ஐயோ இந்த மேட்டரா இப்போ எடுத்துட்டாங்களா வெளியில, பழைய பேப்பரா, பழைய பழைய இன்ஃபர்மேஷனா, பழைய சமாச்சாரமா அப்படின்னு இந்த பழசு அப்படின்னு சொல்ற விஷயம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேசப்படும். இந்த ரீஎன்ட்ரி, இந்த கம்பேக், அச்சச்சோ இதை வேற எடுத்துட்டாங்களா அப்படின்னு இந்த அச்சச்சோ அப்படின்னு சொல்ற விஷயங்கள் திருப்பி வருதா, திருப்பியா அப்படின்னு இந்த திருப்பி பேசுற நீ, திருப்பி சொல்ற நீ அப்படின்னு ரீஎன்ட்ரி, ரீஒர்க்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதை செய்யறதுங்கிறது சிம்மராசினியருக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷனுங்கிறதெல்லாம், டெட்லைனுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை விடாத கருப்பு. ஆமாம் சார் பிடிச்சது விட மாட்டேங்குது, விரட்டிக்கிட்டே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சின்ன காரிய தடைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். சார் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறும் தாண்டிடுவானா, பாதி முடிஞ்சிருச்சு, இது இன்னும் கொஞ்சம் தான், இந்த இன்னும் அவ்வளோதான், இந்த இன்னும் இவ்வளோதான் அப்படின்னு இந்த முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். சபையில் பாருங்க, உங்கள் பேரை பெரிய அளவுக்கு எல்லாரும் சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்புன்றுவாங்க, நீங்கள் தான் அதுக்கு முக்கியன்றுவாங்க. ஐயோ இப்படி நம்மளை பற்றி பயங்கரமாக சொல்லிவிட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இதை யார் பண்ணா அப்படின்னு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க வேணாம். இந்த உண்மையெல்லாம் கிளறணும்னா குப்பையும் குளமும் தான் வெளியில வரும். வாழ்க்கைங்கிறது அனுபவிக்கிறதுக்கே தவிர ஐ திங்க் பண்ணுறதுக்கோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இல்லை. கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு ஆராய்ச்சியும் பண்ண வேணாம், ஐ திங்கும் பண்ண வேணாம். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து நடந்துக்கிட்டாலே பெரிய மகிழ்ச்சி தரும். உண்மை தெரியணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்தாது. கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே பங்கையின் பாக்கியம். இந்த சந்தேகம்ங்கிறது மட்டும் உறவுகளுக்குள்ள வரக்கூடாது. அது எந்த உறவா இருந்தாலும் சரி. அன்பு, பாசம், பற்று இதெல்லாம் நிரம்பி வலிந்து இருக்கிறப்ப சந்தேகம் வரக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கற்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், அன்புக்குரிய உறவுன்னு வரும்போது அது மட்டுமே மெய்ன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். எதா இருந்தாலும் அப்படிதாங்க. இந்த நாங்கள் என்ன கம்பெனியாக நடத்துகிறோம், உண்மை இதுவும் பேசுகிற வரைக்கும் நாங்கள் வச்சுப்போம், இல்லைனா அனுப்பிச்சி விட்ருவோங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உறவுகளில் உதவாது அப்படிங்கிறது தான் துலாம் ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக, தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணம் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, ஸ்டேஷ்னரி, ப்ரொவிஷனரி, சூப்பர் மார்க்கெட்டு, பர்ச்சேஸு. ஆமாம் சார் ஒரே ஷாப்பிங்கு அப்படின்னு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரை காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை. உங்களை யார் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத ஜில்லுன்னு ஏற்றி குடிக்க சொன்னாங்க. இந்த ஐஸ் கட்டி போட்டு குடிச்சா ஆகாதுன்னு தெரியல, ஆனால் நம்ம மனம் கேட்க மாட்டேங்குது சார், ஆசை தான், என்ன பண்ணுறது அப்படின்னு ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த ரோஸ் மில்கை பார்த்தாலே இந்த பிஸ்தா மில்க்கு, பாதாம் மில்க்கு கலராக இருக்குது. இப்படி கலராக இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம், பேக்கரி ஐட்டம்ஸை பார்த்தாலே மனம் அலைப்பாயுதே அப்படின்னு பாஞ்சிட்டேன் ஒரே பாயா. அது பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிற தன்மை. அதே மாதிரி யாரை பற்றியும் எந்த விமர்சனத்தையும் முதுகுக்கு பின்னாடி பேசாமல் இருந்தால் நல்லது. எல்லாரை பற்றியும் உயர்வாகவே பேசுவது விருச்சிகராசினியருக்கு நன்மை. யாரையாவது ஒருத்தரை தரம் குறைவா, ஒரு விமர்சனங்கள், ஒரு கேலி கிண்டல், ஒரு குறை பேசிட்டீங்க அப்படின்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்க்கறது நல்லது. நீங்களும் யாரையும் விமர்சனம் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா அது நல்லது. உங்களையும் யாரும் விமர்சனம் பண்ணாலும் காதில் வாங்கிக்காமல் இருந்தாலே
பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ வழிபாடு, பிரார்த்தனை. இத்தனை நாள் நம்ம வாழ்றோம்னா அதுக்கு காரணமே இந்த தெய்வத்தோட அனுகிரகம் தாங்க. ஆமா சார், ஆமா சார். குலசாமியோட பேரை சொல்றதும், திருவிழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், இதற்கான அழைப்பிதழ்கள், கிடாவெட்டு, விருந்து, பூஜை, புனஸ்காரம், பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. ஆமா சார், ஆமா சார். பத்திரிக்கை வந்துருச்சு, குலதெய்வத்திலிருந்து போட்டு கொடுத்துட்டாங்க, அன்னதானமா, விருந்தான், நான் ரெடி அப்படின்னா அன்னதானத்தில் அதிக விருப்பமும் பிரியமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அதற்கான விரயத்தையும் அதற்கான அழைப்பிதழையும் கடந்து வர வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம். பிள்ளைகள் விதத்தில் நிறைய மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கும் நம்ம குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கும். தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள் கை கொடுக்க வேண்டிய தருணம். நேர்த்தி கடன், குலதெய்வ கடன், பித்ரு கடன், மாத்ரு கடன் இதெல்லாம் உணர்ந்து பேச வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் விட்ட குறை தொட்ட குறைலாம் சரி செய்ய வேண்டிய ஒரு தருணம். வித்தை, வாகனம், சுபங்கள். உங்கள் வாகனத்துக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அழுதுரும். என்னை விட்டுறேன், ஏன் போட்டு இந்த அழுத்துறேன், ஏன் இந்த திருவுறே, ஏன் இந்த முறுக்குற அப்படின்னு. வாகன பிரயாணங்கள், ஃபுட்டு, ட்ராவல், அகாமடேஷன் மகிழ்ச்சி தரும். டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறத கண்கூடா பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல கன்ஃபர்மேஷன் இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பட வேண்டிய தருணங்கள். காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு. இளங்காத்து வீசுதே அப்படிங்கிற அளவுக்கு பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கை கொடுக்காட்டி கூட உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள். தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம். மாப்பிள்ளை குட்டி, மாமா குட்டி, இந்த பூ, மலர்கள், மாலைகள், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஆனால் இது அன்பாக வரும்பொழுது தான் சந்தோஷம் அப்படிங்கிறதே நமக்காக இருக்கும். இந்த அன்பு வரும்பொழுதே ஒரு வம்பும் பின்னாடியே வரும். சார் நான் சார் சொல்கிறேன், நீ அன்புன்ட்டு பின்னாடியே வம்புங்கிறீங்க. ஆமாம் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி. அப்புறம் என்ன படிக்கிறீங்களா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, எங்கே இதை என்னவோ ரொம்ப பெருமையாக எல்லாரும் கேட்டுட்டு பார்க்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கே போகிறீங்க சொல்ல முடியாது. வரும்போது எங்கேருந்து வருவீங்க அதை சொல்லலாம்ல. அப்போ எங்கே போகிறீங்கன்னு தான் கேட்கக்கூடாது. ஆனால் வரும்போது எங்கேருந்து வருவீங்கிறத சொல்லிட்டு போகலாம்ங்கிறப்ப நான் தான் சொல்லாமல் போகிறேன். இல்லை, அப்போ ஒரு முக்கியமான காரியமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களோட முக்கியமான காரியத்தை கூட எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. சார் ரொம்ப டேலண்ட்டு சார், நிறைய ட்ரை பண்ணுறேன், நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், ஆனால் பாருங்கள் எல்லாம் குட்டிக்கரணமாகவே போகுது, பல்ட்டி அடிக்குது, யாரும் திரும்பி பார்த்து கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆரவாரம் செய்கிறாங்க, கொஞ்சம் நகைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை வந்து ஐயா அளந்து தான் கொடுப்பேன், அளந்து தான் வாங்குவேன், அளவாக தான் வாங்குவேன், எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. சௌகரியம், சந்தோஷம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய புகழ் பாடுவதற்கான தருணம். நீ நடந்தால் நடையழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், குடும்ப உறவுகளுக்கிடையே ஆனந்தம். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், அதாங்க பிரிவு, உபச்சார, விடை. அதே மாதிரி வெல்கமிங், இந்த ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கிறது. அதே மாதிரி வரவேற்புங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம். சந்திரனோட வருகையே மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ உங்களோட வருகையும் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாரும் ரொம்ப உத்து கவனிப்பாங்க. நெகட்டிவான வார்த்தைகளை மட்டும் கவனமாக பேச வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. நெகட்டிவாக பேசாமல் இருக்கிறதே நல்லது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சிங்கப்பூரில் இருக்க மகா காளியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன். சிங்கப்பூர்லேருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.